ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தை மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதால சத்தமில்லாத சாதனைகளை, சத்தமில்லாத சம்பாத்தியங்களை நித்தமும் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக தை மாதம் முழுவதுமே அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, குரு பகவானுடைய வீட்டில் ராசி அதிபதி புதன் பகவான் அமர்ந்து, அந்த புதன் பகவானுடைய உங்களுடைய ராசியில் குரு பகவான் அமர்ந்து இருவருமே பரிவர்த்தன யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தோடு இருக்கிறதுனால பண சம்பாத்தியம் அதிகரிக்கும், உங்களுக்கான கௌரவம் மிகுதியாகும். கரடு முரடான வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஒரு கதகதப்பான, இதமான, குழுகுழுப்பான, மிகையான, எல்லாவற்றுக்கும் மேலாக குதூகலமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. கடந்த காலங்களில் தேவையில்லாமல் உங்களை எதிர்த்து பேசினவங்க, தேவையில்லாமல் அவமானப்படுத்தினவங்க, நீங்கள் நல்லது சொன்னால் கூட அந்த நல்லதை கெட்டதாக அடுத்தவங்கிட்ட திரிச்சு பேசினவங்க, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கக்கூடிய சங்கதிகள் கடந்த மாதங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த சங்கதிகளுக்கு மேலே சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைய போகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபகாரியம் நடக்குது அப்படிங்கிறது. திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது. கட்டி முடிக்கப்பட்ட வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணுறது, அதே மாதிரி பொண்ணு பார்க்க வரன் பார்க்க அப்படிங்கிற விஷயத்தில் சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறது அல்லது கலந்து கொள்வது, உறவுகள் இருக்கக்கூடிய சுபகாரியங்களை நீங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடியது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு சுபகாரியம் நடக்கும், உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களில் உறவு வகையில் சுபகாரியம் நடக்கும் பொழுது அதில் நீங்கள் சுபமாக சந்தோஷமாக வளம் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது. நகரத்தில் அல்லது வெளிநாட்டில் உள்ளவங்க தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு செல்லக்கூடியது, பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்து வாங்கிறது, அல்லது பூர்வீக கிராமத்தில் இருக்கக்கூடிய பழைய சொத்தை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை மாதத்தில் அமைய போகுது. காலங்காலமாக ரொம்ப நாளாக, ரொம்ப வருடங்களாக, ரொம்ப மாதங்களாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் கடந்த காலங்களில் தடைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட தடைகளை மீறி விடை கொடுத்து புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமையும். சார், என்னதான் இவங்களுக்கும் நல்லதே சொல்லியிருந்தாலும் கூட சில கோளாறுகள் இருக்க தானே சார் செய்யும். அதுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியாக மேன்மை அளிக்கக்கூடியவை? பொதுவாகவே எந்த ஒரு மாதமாக இருந்தாலும் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நல்லது அப்படிங்கிறது, நட்டமில்லாத நல்லது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் நல்லது கெட்டது கலந்தது தான் பிரபஞ்சம் அப்படிங்கிறது அதை விட உண்மை. அந்த வகையில் இந்த நல்லது அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் கூட கெட்டது கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா, அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உல்லாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவ்வப்பொழுது தடை அல்லது முடக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைதான். அந்த மாதிரியான முடக்கம் இல்லாமல் ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா தை மாத கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை உயர உயர மேலே மேலோங்கணும் அப்படின்னா அதற்கு இந்த கிரக நிலைகளுக்கு மேலான நவ கிரகங்களுக்கு மேலாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடு அற்புதமாக விளங்குது. அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடுகளில் கோடி தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குடும்பத்துக்கே நல்லது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைந்த குலதெய்வத்திற்கான பூஜை அப்படிங்கிறது வெறுமனே பூஜை அப்படிங்கிறத விட பிரம்ம முகூர்த்தத்தில் 30 முக்கோடி தேவர்களுக்கான பூஜையை மூல மந்திரங்களோடு பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய இல்லத்தில் இருந்தது அப்படின்னா இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வ விருட்சத்துக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கற்பூரம் காட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி கற்பூரம் காட்டி கையெடுத்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில், அதாவது உங்களுக்கு வேண்டினவங்க வேண்டாதவங்க எல்லோருமே உங்களை பார்த்து கையெடுத்து நமஸ்காரம் வைக்கக்கூடிய நல்ல விதமான அமைப்பை நாளும் பொழுதும் கொடுக்கும் அப்படிங்கிறது குலதெய்வ விருட்சம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மேன்மை அளிக்கக்கூடியவை அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.
நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.